ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ருக்மணி லட்சுமிபதி பற்றியான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எல்லா பாயிண்ட்டும் கவர் ஆகிருக்கு. இதை தவிர்த்து டிஎன்பிசியில் வேறு கொஷின்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் கொஷின்ஸில் நம்ம வந்து தில்லையாடி வள்ளியம்மை அவர்களை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்க்காம இருந்துன்னு ப்ரீவியஸ் லிஸ்ட்டில் போய் அதை பார்த்துருங்க. ஸோ இந்த டாபிக் நம்ம போனவாங்க. ஃபஸ்ட்டு ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் பங்கு பெற்ற போராட்டம் எதுன்னு கேட்பாங்க. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் வந்து நடைபெற்றிருக்கும். ஸோ அதில் வந்து இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதன் விளைவாக 1 ஆண்டு சிறை தண்டனை பெற்றிருப்பாங்க. கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்ட முதல் பெண் யார்? உப்பு சத்தியாகிரகத்தில் காந்தியடிகளுடன் பங்கு பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னு கேட்பாங்க. ருக்மணி லட்சுமிபதி. அதுக்கப்புறம் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்று அதன் காரணமாக 1 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற பெண் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் நம்மளுடைய ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான். ஸோ இவருடைய சிறப்பித்து சொல்லணும்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 சென்டென்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு கொண்ட முதல் பெண், மதராஸ் சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர், மதராஸ் சட்டமன்ற மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர். ஸோ இவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மദ്രാஸில் சட்டமன்ற மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மெம்பர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் மദ്രാஸ் சட்டமன்ற மாகாணத்தில் முதல் பெண் அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. ஸோ ருக்மணி லட்சுமிபதினாவே நம்மளுக்கு 3 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். அது வந்து 1930, 1934 அண்ட் தென் 1937. ஸோ இந்த 1930 என்ன இயர்னு பார்த்தீங்கன்னா, வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் நம்மளுக்கு தெரியும். அதில் தான் அவர் முதலாக பங்கு கொண்டு அதன் விளைவாக 1 ஆண்டு சிறை தண்டனை பெற்றிருப்பார். அதுக்கப்புறம் 1934. ஸோ 1934 சென்னை மாகாணத்தில் இடைத்தேர்தல் வந்து நடைபெறுது. அந்த இடைத்தேர்தலில் பங்கு கொண்டு அதன் விளைவாக அவர் என்ன பண்ணுறாரு, சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1937. இந்த வருஷத்தில் சென்னை மாகாணத்தில் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வந்து நடைபெறுது. அந்த தேர்தலில் பங்கு பெற்று இவர் முதல் பெண் சபாநாயகராக வந்து பதவியை வகிக்கிறாரு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1937. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி லட்சுமிபதி அவர்களை சிறப்பிக்கும் விதமாக சென்னை எழும்பூரில் உள்ள மார்ஷல் சாலைக்கு ருக்மணி லட்சுமிபதி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின்ஸ். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து பங்கு பெற்றிருப்பாங்க. அதன் விளைவாக 1 ஆண்டு சிறை தண்டனையும் ருக்மணி லட்சுமிபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மதராஸ் சட்டமன்ற மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர், மதராஸ் சட்டமன்ற மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர். அதுக்கப்புறம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண இயர் வந்து 1930, 1934, 1937. 1930 தெரியும், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். 1934 வந்து அவர் இடைத்தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெற்ற ஆண்டு. 1937 வந்து அவர் சபாநாயகர் பதவி வகித்த ஆண்டு. அவரை சிறப்பிக்கும் விதமாக எங்கு உள்ள சாலைக்கு, சென்னையில் எழும்பூரில் உள்ள மார்ஷல் சாலைக்கு ருக்மணி லட்சுமிபதி என பெயரும் சூட்டப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி லட்சுமிபதி அவர்களை சிறப்பிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு அவருடைய பேரில் வந்து 1997 அஞ்சல் தலையும் வெளியிட்டிருக்கும். ஸோ இதுதான் வந்து ருக்மணி லட்சுமிபதி பற்றிய இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இதை தவிர்த்து வேறு எந்த கொஷின் கேட்க மாட்டாங்க. இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இந்த தலைப்புகள் எல்லாமே எங்கன்னா, தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இருக்கு இல்லையா, அந்த பெண்களில் தில்லையாடி வள்ளியம்மை, ருக்மணி லட்சுமிபதி, இவங்க இந்த மாதிரி பெண்கள் தலைவர்களுமே கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்துக்கோங்க.